உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி தடை. உச்ச நீதிமன்றம் போன மு.க.ஸ்டாலினுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. திமுக போட்ட மொத்த பிளான் காலி. மோடி, அமித்ஷா செய்த அதிரடி சம்பவம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இதற்காக திமுகவில் உறுப்பினராக சேர்பவர்களுக்கு மட்டும்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று பெண்களை மிரட்டி திமுகவினர் உறுப்பினராக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இதற்காக பொதுமக்களின் ஆதார் மற்றும் OTP எண்ணையும் திமுகவினர் வாங்கி வருகிறார்கள். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ராஜ்குமார் என்ற நபர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இதற்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர்களை சேர்த்து வருகிறது. இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று திமுகவினர் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். அதோடு பல்வேறு ஆவணங்களையும் கேட்கிறார்கள். திமுகவில் உறுப்பினராக சேர மறுக்கும் தாய்மார்களுக்கு மாதந்தோறும் வரும் 1000 ரூபாயை நிறுத்தி விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். அவர்களிடம் தனிப்பட்ட செல்போன் நம்பரை கேட்பதோடு மொபைல் மூலம் OTP எண்ணையும் பெற்று வருகிறார்கள். இது பாதுகாப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர் அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நேற்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் நீதிபதி S.M. சுப்பிரமணியம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்திற்கு உறுப்பினர் சேர்க்கலாம், ஆனால் OTP எண்ணை கேட்கக்கூடாது, இது அவர்களின் பாதுகாப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று அதற்கு தடை உத்தரவு போட்டார். அது மட்டுமின்றி இது சம்பந்தமாக மத்திய அரசு, திமுக பொதுச் செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்றும் மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது. ஆனால் இன்று திமுக சார்பில் மதுரை உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவில் திமுகவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து வருகிறோம், அதற்கு OTP எண் பெறும் விஷயத்தில் நாங்கள் மக்களை வற்புறுத்தவில்லை, அவர்களாகவே முன்வந்து OTP எண்ணை தருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அனைத்து தகவல்களையும் பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதுவும் நாங்கள் பொதுமக்களை திமுகவில் உறுப்பினர் ஆனவர்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிறோம் என்று பெண்களை மிரட்டி சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் மக்கள் எல்லாம் தாமாக முன்வந்து திமுகவில் இதுவரை 2 கோடி பேர் சேர்ந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை ஆராயாமல் சென்னை உயர் நீதிமன்றம் எங்களுக்கு தடை உத்தரவு போட்டுள்ளார்கள். அதனால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு அந்த தடையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ஆனால் திமுக தரப்பு உயர் நீதிமன்றத்தின் தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்ட விவகாரம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவினரின் செயல்பாட்டுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் தடை போட்டால் உடனே இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிவிடுகிறார்கள். இது இவர்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறார்களோ என்கின்ற பெருத்த சந்தேகத்தை எழுப்புவதோடு OTP நம்பர் மூலமாக இவர்கள் ஏதோ திருட்டுத்தனம் செய்ய போகிறார்கள், எந்த ஒரு விவரத்தையும் மக்களிடத்தில் சொல்லாமல் அவர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு திமுக ஏதோ பலே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உண்மை தெரியாமல் இவர்கள் OTP எண்ணை கொடுத்து அவர்களிடத்தில் வசமாக சிக்கிக்கொள்ளப் போகிறார்கள். அதோடு திமுக தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை ரத்து செய்தால் திமுகவினர் வாங்கும் OTP எண் மூலமாக பொதுமக்களுக்கு ஏதேனும் சிக்கல் வந்தால் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லும் அந்த நீதிபதியை தான் பொதுமக்கள் தண்டிக்க வேண்டும் என்று திமுக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதை எதிர்த்து பொதுமக்கள் தரப்பில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. மக்களவையில் நடந்த காரசார விவாதம். காங்கிரஸை கதறவிட்ட மோடி, அமித்ஷா. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் இன்று மக்களவையில் நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தானை நம்முடைய வீரர்கள் 22 நிமிடங்களில் நிலைகுலைய செய்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அதிரடியாக செயல்படுத்தப்பட்டது. அதிலும் நாம் பயன்படுத்திய ட்ரோன்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அதை கொண்டுதான் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை அளித்தோம். இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்ததால் திட்டமிட்டபடி சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றார்கள். நம்முடைய தாக்குதலால் பாகிஸ்தானின் பல விமானப்படை தளங்கள் எப்போது ICUவில் உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பாகிஸ்தான் வாலாட்டினால் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் நடக்கும். முதல் கட்ட தாக்குதலையே அவர்களை மண்டியிட வைத்தோம். அதோடு ஐநா சபையில் உள்ள 193 நாடுகள் 3 நாடுகள் மட்டுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தனர் என்று கூறிய பிரதமர் மோடி, இந்தியாவின் அதிரடி தாக்குதலால் பயங்கரவாதிகள் கதறி துடித்தார்கள். குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகளின் ஆதரவு எல்லாம் நமக்கு கிடைத்தது.
ஆனால் நம்முடைய இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு மட்டும்தான் கிடைக்கவில்லை. இப்போது வரை மத்திய அரசையும் இந்திய படையையும் இவர்கள் மட்டம் தட்டி பேசுகிறார்கள். இந்திய நாட்டின் எதிர்க்கட்சிகளின் கருத்து எல்லைக்கு வெளியே இருந்து வருவது போலவே உள்ளது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அதோடு நம்முடைய படை தோற்று போகாதா என்று காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்க்கிறார்கள். நாம் தோற்று பாகிஸ்தான் ஜெயித்தால் இந்த காங்கிரஸ் கட்சியினருக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படி நம்முடைய எதிரிகள் நம் நாட்டுக்குள்ளேயே இருப்பதுதான் வேதனையான விஷயம். நம்முடைய படையும் இவர்களும் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த இருக்கிறார்கள். அதனால் இனிமேல் பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்க நினைத்து பார்த்தால் கூட அவர்களுக்கு மரண அடி கொடுப்போம். இப்போது நாம் கொடுத்திருக்கும் அடியை அவர்கள் எந்த காலத்திலும் மறக்க மாட்டார்கள். அதோடு அமெரிக்கா சொல்லிதான் பாகிஸ்தான் உடனான போரை இந்தியா நிறுத்தி கொண்டதாக பலரும் கூறுகிறார்கள். இந்தியாவின் எதிர்க்கட்சிகளும் கூறி வருகிறார்கள். ஆனால் அமெரிக்கா துணை அதிபர் வான்ஸ் என்பவர் மே 9 என்னிடத்தில் பேசினார். அப்போது பாகிஸ்தான் இந்தியா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறினார். அதற்கு நான் சொன்னேன், அப்படி நடத்தினால் அவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்களும் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று கூறியிருந்தேன். அப்படிப்பட்ட அவர்களே போரை நிறுத்த முயற்சி செய்வார்கள் என்று இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என 25 முறைக்கு மேலாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் இன்றைய தினம் மக்களவையில் ஆவேசமாக பேசியுள்ளார் பிரதமர் மோடி. அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, பஹல்காம் தாக்குதலின் போது பாகிஸ்தான் அனுப்பிய தீவிரவாதிகளை மோடி கொன்றார். காரணம், மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது. அதோடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் 22 நிமிடங்களில் பாகிஸ்தானில் உள்ள 9 முகாம்களை இந்தியா அளித்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சரான ப. சிதம்பரம் பாகிஸ்தானை காப்பாற்றவும் தப்பிக்க வைக்கவும் முயற்சி செய்கிறார். அந்த நாட்டுக்கு இவர் சான்றிதழ் கொடுக்கிறார். பஹல்காம் தாக்குதலை நடத்தியவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று ப. சிதம்பரம் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆதாரம் இல்லாமலா நாங்கள் கூறுவோம்? அவர்கள் தாக்குதல் நடத்திய போது பயன்படுத்திய தோட்டாக்கள் மூலமே நாங்கள் கண்டறிந்து விட்டோம். அப்படியென்றால் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதில் காங்கிரஸ் கட்சியினருக்கு மகிழ்ச்சி இல்லையா? உங்களது ஆட்சி காலத்தில் நீங்கள் செய்தது போன்று மோடி அரசு வேடிக்கை பார்க்காது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தானுடன் காங்கிரஸ் போட்டது மிகப்பெரிய தவறு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாவதற்கு முதல் காரணமே உங்களது வேலைதான். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பதே காங்கிரஸ் கட்சிதான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, பாகிஸ்தானின் அனைத்து பயங்கரவாத செயல்களுக்கும் காங்கிரஸ் கட்சிதான் மூல காரணமாக இருந்தது. இவர்கள் மட்டும் பிரிவினைவாதத்தை ஏற்காமல் இருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகி இருக்காது. அதோடு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பொடா என்ற சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் 2004 மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தபோது பொடா சட்டத்தை முதல் வேலையாக ரத்து செய்தார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக அந்த சட்டத்தை காங்கிரஸ் கட்சி ரத்து செய்தது என்று ராகுல் காந்தியை நோக்கி கேள்வி எழுப்பிய அமித்ஷா, இப்படி காங்கிரஸ் கட்சி அனைத்து விவகாரங்களிலும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு உள்ளீர்கள். அவர்களை தடுப்பதற்கு போட்ட சட்டத்தை கூட நீங்கள் ரத்து செய்தீர்கள். உங்களது ஆட்சி காலத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்பதை இந்த அவையில் உங்களால் சொல்ல முடியுமா என்றும் ராகுல் காந்தியை நோக்கி பகிரங்கமாக கேள்வி எழுப்பினார் அமித்ஷா. நீதிபதிகளை கட்டுக்குள் கொண்டு வர துடிப்பதா? எழுத்தாளர் சோ. தர்மன் ஆவேசம். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜாதி மத அடிப்படையில் தீர்ப்பு சொல்வதாக சில வழக்கறிஞர்களும் முன்னாள் நீதிபதிகளும் போர்க்கொடி பிடித்திருப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் எழுத்தாளர் சோ. தர்மன் என்பவர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் செயல்பாடு குறித்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை ஒருமுறை சந்தித்தேன். நான் என்னை அவரிடத்தில் அறிமுகம் செய்த போது சடாரண எழுந்து என் கைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு அருகில் என்னை அமர வைத்து சாப்பாடு பரிமாற சொன்னார். ஜாதிய பாகுபாடு கொண்டவராக இருந்தால் நான் வணக்கம் சொன்னதுமே பதிலுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு என்னை அனுப்பியிருப்பார். ஆனால் அவரோ என்னை அருகில் அமர வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே உணவருந்தினார். ஜாதிய பிரிவினை பார்க்கும் யாராவது இப்படி உபசரிப்பார்களா? அதனால் அவரை பற்றி ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடியவர் என்று சொல்வது கண்டனத்துக்குரியது. இது சுதந்திரமாக செயல்படும் நீதி அரசர்களை தங்களது கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கும் அதிகார வர்க்கத்தின் செயல்பாடு என்றும் எழுத்தாளர் சோ. தர்மன் ஒரு அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கிறார்.